Hi, hello, எல்லாருக்கும் very good evening. Welcome to Aptitude with Arvind Samipa. Right. So, IBBS இந்த வருஷம் பிளானர் படி IBBS PO மெயின்ஸும் முடிஞ்சிருச்சு, கிளரிக்கல் ப்ரிலிம்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு கையில இருக்கிற எக்ஸாம் SBA முடிஞ்சிருச்சு. அடுத்த 2 எக்ஸாம் வந்து இன்னும் கையில இருக்கு. IBBS RRB PO and RRB கிளர்க். IBBS RRB POக்கு ஒரு 55 days பிளானர் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸும் சொல்லி ஒரு பிளானர் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருந்தேன். அவ்வளோ ரெஸ்பான்ஸ் குரூப்ல, டெலகிராம் குரூப்ல. ஸோ கிளாஸ் என்ரோல் பண்ணி, ஸோ அதுல லைவ் கிளாஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கொடுக்குற ஏர்லி மார்னிங் கிளாஸஸ்லயும் சரி, ஒரு 8 o'clock கிளாஸஸ், லேட் நைட் கிளாஸஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து எனக்கு லைவ்ல வந்து உங்க ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்தீங்க. மேஜரா உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தீங்க. அந்த ஃபீட்பேக்ஸை நான் எல்லா ஃபீட்பேக்ஸும் என்னால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ கிராட்டிடியூடா, சார் உங்க கிளாஸை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இன்னைக்கு இந்த என்னோட லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல ஒரு வேற மாதிரி ஒரு சேஞ்ச் கொடுத்துருப்பீங்கன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா வந்து சொன்னீங்க. ஸோ உங்க சந்தோஷம் தான் என்னுடைய சக்சஸே, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்னுடைய சக்சஸ். அது பேட்ச்ல நல்லாவே தெரியுதுப்பா. ஓகே, ஸோ நான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இண்டிவிஜுவலா என்னால் தேங்க்ஸ் சொல்ல முடியல. ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். And before going to IBBS RRB clerk study plan, ஏன்னா அந்த மெசேஜஸ்ல என்னால வந்து நிறைய என்ன பார்த்தேன் அப்படின்னா, IBBS RRB கிளர்க்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிளரிக்கலை நான் எப்படியாச்சும் கிராக் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வருஷம் 30 years ஆயிடுச்சு, 31 years லாஸ்ட் அட்டம் சார். இந்த மாதிரி நிறைய பேர் என்னால ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல, நிறைய தடங்கள் இருக்கு, ஃபோக்கஸ் பண்ண முடியல, மோட்டிவேஷன் இல்லை, கரெக்டான கைடன்ஸ் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பார்த்துட்டு சரி கிளரிக்கலுக்கு என்ன எக்ஸாம்ஸோட டேட், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும் வந்து பாக்குறப்போ கிட்டத்தட்ட ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸுக்கு ஒரு 1.5 மாசம் டைம் கேப் இருக்கு. நல்லாவே 1.5 மாசம் டைம் கேப் இருக்கு. ஸோ இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிளரிக்கலுக்கு பர்டிகுலரா இந்த வீடியோ ஒரு 45 days பிளானரை ப்ரிலிம்ஸை கிராக் பண்றதுக்கு, சரியா, ப்ரிலிம்ஸை கிராக் பண்றதுக்கு நான் சொல்றேன். அண்ட் பிஃபோர் கோயிங் டு அவர் வீடியோ நான் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஸோ நான் பேசிக்கா ஒரு 8 years-ஆ ஆப்டிடியூட் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய கைடன்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம்ஸை கிராக் பண்ணி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா பேங்கரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்கிங் மட்டும் இல்லை, SSC, ரயில்வேஸ், BSF நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல பேங்கிங் கிளாஸ் அட்டன் பண்ணி அந்தந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ணி ஸோ நிறைய போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ இதுல நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஸோ என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் ஸ்டைல்ன்றது கொஞ்சம் மாறுபட்ட மாதிரி தான் இருக்கும், சரியா. ஸோ அதை ரேண்டமா எல்லாருக்குமே இல்லாம சின்சியரா ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டும்தான் என்னோட கிளாஸோட வேல்யூ என்னன்னு தெரியும். நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டு அந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்றது என்னோட பேட்ச்ல வந்து இருக்கும்பா. நான் அவங்க யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ கிளாஸஸ் பாரு, நம்பிக்கையா இருந்தால் ஓகே, சாரோட கைடன்ஸ் கரெக்டா இருக்கும், நம்பிக்கையா இருந்தால் மட்டும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஒரு டிஸ்க்ளைமர் தான் கொடுக்குறேன். ஏன்னா ஒரு 3 கமெண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலா கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனாலதான் இதை சொல்றேன், சரியா. ஸோ ஏன்னா ஃப்ரீ கிளாஸஸ்ன்றது பேசிக்கா யூடியூப்ல நிறைய கிளாஸஸ் இருக்கு, ஓகேவா. நீங்க யூடியூப்பை ப்ரிப்பேர் பண்ணி கிராக் பண்ண சக்சஸ் ஸ்டோரிஸ்லாம் இருக்கு. நான் இதை பண்ணாதான் பாஸ் பண்ண முடியும் நான் சொல்லவே இல்லை. பட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ஒரு ப்ராப்பரா ஒரு ஆர்கனைஸ்டா படிக்கிறப்போ மட்டும்தான் அந்த டிசிப்ளின்ன்றது வரும்பா. ஸோ என்னால வந்து யூடியூப்ல மொபைல் ஆப்ல கிளாஸஸ் வந்து செப்பரேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டா எனக்கு பர்சனலா டீச் பண்ண வரல. ஸோ அதனால என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டிசிப்ளின்டா படிக்கணுன்றதுக்காக தான் ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு கிளாஸஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி மொபைல் ஆப்ல போட்டு வச்சிருக்கு. ஓகே, ஸோ ஐ ஹோப் என்னுடைய டிஸ்க்ளைமர் உங்களுக்கு புரியும் நம்புறேன். ரைட், சரி. இந்த 45 days பிளானர் யாரெல்லாம் பிகினரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க சார், 1 year 2 year ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், என்னால இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் போட்டேன் அப்படின்னா நான் எக்ஸாமை கிராக் பண்ணிடலாமா? டெஃபினட்டா கிராக் பண்ணலாம். இதை வந்து நான் சும்மா ஒரு வார்த்தைக்காக நிறைய விஷயம் சொல்லிடலாம். பட் உங்களுடைய எஃபர்ட்டும் சரி, கன்சிஸ்டன்சி, சிங்கிள் சிட்டிங்ல ஒரு ஃபுல் டிசிப்ளினோட வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் தெரியும்பா. அது நீ டே பை டே வந்து பாப்பீங்க. நான் சொல்றது ஏன்னா எல்லாரும் சொல்றது நானும் சொல்றேன், ஓகே. பட் சொல்ற விதம்ன்றது வேற, அதை நீ எடுத்துக்கிற விதம்ன்றது வேற,
கொஞ்சம் சீரியஸ்னஸா எடுத்து ஸோ அடுத்த வருஷம் நம்ம பேங்கரா உள்ள இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணு. ஸோ நான் என்ன பண்ணணும்ன்றத மட்டும் சொல்றேன், சரியா? நீ கிளாஸ் அட்டன் பண்ணாத, பட் ஆல்ரெடி வந்து ஒரு சோர்சஸ்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அந்த சோர்ஸை எஃபெக்டிவா வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நான் சொல்றது உனக்கு ஓகேவா அக்செப்டபிளா இருந்தது அப்படின்னா மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கப்பா 45 டேஸ்ல. ஏன்னா நான் ஒரு ஸ்டடி பிளானருக்கு ஒரு ரூல் வந்து கொடுத்துருக்கேன், ஒரு 10 hours ஒரு நாளைக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு. எஃபர்ட் போட்டுதான் ஆகணும். ஸோ வேற வழியே கிடையாது, எஃபர்ட் போட்டுதான் ஆகணும். ரைட் சார், முதல்ல நம்ம என்ன பண்ணணும், நீங்க மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்ஸ் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் போய் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது எதுக்கு? ஸோ நிறைய காம்படிஷன்ஸ் வந்து பீப்புள் அட்டன் பண்றாங்க. ஸோ அந்த காம்படிஷனை கம்மி பண்ணி ரிஜெக்ட் பண்ணி ஒரு சில பீப்புளை வெளியே அனுப்பணும். ஸோ குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு மோட்டிவ். ஓகே, ஸோ அப்போ ஒரு சில பேட்டர்ன்ஸை வந்து கொடுக்குறாங்க, அதுல நம்ம பேசிக்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ முதல்ல உங்களுடைய கான்செப்ட் கிளாரிட்டி. இது வரைக்கும் ஒரு டாபிக், எந்த டாபிக் எடுத்தாலும் அந்த டாபிக்ல ஒரு கான்செப்ட் கிளாரிட்டியோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த பேங்க் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடும் அக்யூரசி மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்பா. ஸோ அவனுடைய IBPS ஓட மோட்டவே அதுதான், ஸ்பீடு, அக்யூரசி அண்ட் கான்ஃபிடென்ஷியலிட்டி. ஸோ இதுல எக்ஸாம்ல மட்டும் இல்ல, ஸோ நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் அந்த அக்யூரசி அண்ட் ஸ்பீடாகவும் இருக்கணும்ன்றது தான் அவனோட மோட்டிவ். ஸோ இதை ரெண்டும் வந்து நீ மெயின்டைன் பண்ணாலே கண்டிப்பா எக்ஸாம்ல ஒரு ஆஃப் த கடலை தாண்டின மாதிரி. ரைட், சரிங்க. ஸோ எக்ஸாம் டேட்டை பாரு. எக்ஸாம் டேட் பார்த்தா அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நமக்கு டிசம்பர்ல, அதாவது 6th 7th, அப்புறம் அடுத்த வாரம் 13 14 ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக்ல ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்குது, சரியா? மெயின்ஸ் எக்ஸாம் பாருங்க 1st of February 2026. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாருங்க ஜனவரி ஃபுல்லாவே டைம் இருக்கு, 30 days ஃபுல்லா டைம் இருக்கு. அண்ட் டிசம்பர்ல பார்த்தா அப்படின்னா ஒரு 15 days டைம் இருக்கு. ஓகே, இந்த ஸ்லாட்ல வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 days கிடைக்கும். இந்த ஸ்லாட் வந்து பாக்குறப்போ 15 days கிட்டத்தட்ட, அதுலயும் ஒரு 45 days வந்து மெயின்ஸுக்கு இருக்கு, சரியா? இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன? பிரிலிம்ஸ் தான். IBPS RRB கிளர்க்கு நான் வந்து 45 daysல ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனா, இதுக்கப்புறம் இன்னும் 45 days நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி கிளர்க்கை கிராக் பண்ணணும் போது முதல்ல பிரிலிம்ஸ் ஃபோக்கஸ் தான். ஸோ நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ல இருக்கிற ப்ரிலிம்ஸ்க்கு சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 தான். ஒன்னு வந்து மேக்ஸ் அண்ட் இன்னொன்னு ரீசனிங்பா. ஸோ அப்போ உங்களோட என்டையர் டேல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உங்களோட என்டையர் டேல ஆஃப் டே மேக்ஸும் ஆஃப் டே ரீசனிங்க்கும் ஈக்குவலா ஸ்பிட் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணு, சரியா? லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டே ஒரு 1 hour மட்டும் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் ரீடிங்க அந்த கன்சிஸ்டன்சி விட்டு போக கூடாது, சரியா? இங்கிலீஷ்காக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ அடுத்த 45 days இருக்கு, பிரிலிம்ஸ் முடிஞ்சு அடுத்த 45 days இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், மெயின்ஸ் லெவல் சம்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், சரியா? அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த 45 days நீ போற எஃபர்ட் மட்டும்தான். இந்த 45 daysல என்ன எஃபர்ட் போடுதோ அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எக்ஸாம் கிராக் பண்ண வைக்கும். பிரிலிம்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணிடுவேன், அடுத்து மெயின்ஸ்குள்ள உள்ள போயிடுவீங்க. ரைட் ரைட், நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்மளுடைய 45 days ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? 45 days ஸ்ட்ராட்டஜி மொத்தம் 15 15 15 3 15 வந்து பிரிச்சுக்கணும். ஓகேவா? 15 days 15 days 15 days. phase 1 ஒரு 15 days, phase 2 ஒரு 15 days, phase 3 ஒரு 15 days. ஓகே, சரி. இந்த 15 daysல முதல் 15 daysல பேசிக்ஸும் ஸ்பீடும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். பேசிக்ஸ் அண்ட் ஸ்பீட் ஃபவுண்டேஷன். சார் என்ன பண்ணணும்? அடுத்த இதுல சொல்றேன், இன்னும் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். அடுத்த 15 days முதல் செகண்ட் ஃபேஸ் வந்து பாக்குறப்போ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், சரியா? டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் அண்ட் அரித்மெட்டிக்ஸ் டாபிக்ஸும் வந்து லேர்ன் பண்ணி கூடவே பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். நெக்ஸ்ட் 15 days ஃபுல்லாவே மார்க் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் தான். ஏன்னா IBPS RRB கிளர்க் வந்து பாக்குறப்போ ஆஸ்பிரண்டோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 80 out of 80 எடுப்பான் பிரிலிம்ஸ்ல, சரியா? 80 out of 80 கம்பல்சரி எடுப்பான். எடுக்க முடியும், எடுக்கிற மாதிரிலாம் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும், சரியா? கான்பிடென்ட்டா வந்து அட்டன் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். மேக்ஸ், ரீசனிங் 100% அக்யூரசி. ஸோ போட்டு வெளியே வந்துருவான். கொஞ்சம் அக்யூரசி மிஸ் ஆனாலும் சரியா 75 மார்க்கை ஸ்கோர் பண்ணிட்டு சூப்பரா அட்டன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும், நான் சொல்றது நம்புங்க. ஓகே சார், இந்த பிளானை எப்படி சார் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து இந்த 45 days வந்து பாத்தீங்கன்னா
பிகினரா இருக்கு அப்படின்னா ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்ணும். சரியா? ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா ஸோ நான் சொல்றத ஃபாலோ பண்ண முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம எதையாவது ஒரு பண்ணிட்டு இருக்க, ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு சார் அப்படின்றவங்க மட்டும் என் செஷனை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சரி. ஃபாலோ 3-3-3 பிளான். என்ன சார் 3-3-3 பிளான்னா 3 ஹவர் 3 ஹவர் 3 ஹவர். சரியா? 3 ஹவர் 3 ஹவர் 3 ஹவர். லிசன் பா, நான் அந்த என்டையர் டேல, ஏன்னா எனக்கு மேஜரா வந்த ஒரு query வந்து என்னன்னா, ஆல்ரெடி நம்ம பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு query, சார் வீடியோஸ் நிறைய இருக்கு சார், எப்படி சார் ஒரு நாள் ஃபுல்லா மேக்ஸ் கூடவே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு சார்னு கேட்டிருந்தீங்க. நான் அகைன் இந்த வீடியோ மூலியமா அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் இருக்கவும் சரி, இனிமே வர போற 45 டேஸை எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். சரியா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். என்ன கஷ்டப்படணும்? கொஞ்சம் இயர்லி மார்னிங் எழுந்தணும். நான் சொல்ற டைமை நீ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் இமேஜின் பண்ணு. மார்னிங் உன்னால வந்து எவ்வளோ சீக்கிரமா எழுந்துக்க முடியும் பார்த்த அப்படின்னா, நான் ரொம்ப மினிமலா சொல்றேன், ஒரு 5:30. ஓகே, 5:30 எழுந்துக்கப்பா. 5:30. ஓகே, 5:30 to 6 o'clock. இந்த 6 o'clock வரைக்கும், ஓகே, மார்னிங் சொல்றேன், மார்னிங் 5:30க்கு எழுந்தீங்கன்னா 6 வரைக்கும் வந்து உன்னை நீய ரெடி பண்ணிக்க. ஓகே, 6 to 7, 7 to 8, 8 to 9. ஓகேவா? இந்த 3 ஹவர் வந்து உனக்கான டைம். டெஃபினட்டா சொல்றேன், உனக்கான டைம். இந்த 3 ஹவர் உனக்கான டைம். ஸோ இப்போ இதுல புதுசா லேர்ன் பண்ணணும்ன்றத லேர்ன் பண்ணலாம். நல்ல சாலிடா வந்து மைண்ட்ல உட்கார்ந்துரும். டைம் வேஸ்ட் ஆகாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஓகே, உனக்கு இன்னும் டைம் அதிகமா கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 ஹவர், அதுக்கப்புறமா வந்து 9 to 10, 10 to 11, இந்த 2 ஹவர் கூட பிரேக் எடுத்துக்க. இந்த 2 ஹவர் கூட நீ சாப்பிடு, போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றீங்களா, ரிலாக்ஸ் பண்ணுங்க. உனக்கான டைம், உனக்கான ஸ்பேஸை எடுத்துக்க. சரியா? 2 ஹவர் உன்னுடைய ஸ்பேஸ் எடுத்துக்க. ஓகே, உனக்காக எடுத்துக்க இந்த 2 ஹவர்ஸ். எக்ஸாமுக்காக முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் 3 ஹவர், நெக்ஸ்ட் 3 ஹவர், அடுத்த 3 ஹவர் பார்த்தா அப்படின்னா 11 to 12, 12 to 1, 1 to 2. ஓகே, இதுல அகைன் நான் சொல்றேன், இதுலயும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் தான். உங்களுடைய ப்ரிப்பரேஷன் 2 o'clock லஞ்ச், 2 o'clock லஞ்ச் எடுத்துக்க. சரி, இன் பிட்வீன் வந்து உனக்கு லைட்டா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் இருந்தா, ஏன்னா நல்ல பிரேக் விட்டு அகைன் ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கணும். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. ஓகே, சரி, அகைன் வந்து 2 to 4 கூட பிரேக் எடுத்துக்க. ஓகே, லிசன் பா. அடுத்து 4 o'clock to 5, 5 to 6, 6 to 7 ஆர் ஈவினிங். சரியா? ஈவினிங் 4 to 5, 5 to 6, 6 to 7. அகைன் இதுல ஒரு 3 ஹவர்ஸ் கிடைக்குது. ஸோ சார் எனக்கு டைமே இருக்க மாட்டேங்குது சார், எதை படிக்கிறதுன்னு தெரியல சார் அப்படின்னா, நான் சொல்லிட்டேன், உனக்கு இப்ப ரீசனிங் போர்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா நிஜமாவே ரீசனிங் செக்ஷன் ஈஸி. அதுல மார்க்கை விடவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணக்கூடாது. கொஸ்டின்ல 40 கொஸ்டின் இருக்குன்னா 40மே அட்டன் பண்ணி 40மே அக்யூரேசியில போய் 40 மார்க் ஃபுல் மார்க் வாங்கிடணும். சரியா? ஸோ ஃபுல் மார்க்கை நம்ம எய்ம் பண்ணும் ரீசனிங்ல. ஸோ அப்போ ரீசனிங் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே வந்து கொஞ்சம் ஸ்பீடை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடு வந்துடும். ஓகேவா? அப்போ ரீசனிங்கோட டைம் ஒரு 1 ஹவர், உங்களோட ப்ரிப்பரேஷன் ஹவர்ல இருந்து ஒரு 10 ஹவர் இருக்கு அப்படின்னா 5 ஹவர் மேக்ஸுக்கும் 5 ஹவர் ரீசனிங்கும் கொடுக்குறப்போ 6 ஹவர் மேக்ஸுக்கும் 4 ஹவர் ரீசனிங்கும் கொஞ்சம் கொடுங்க. சரியா? ரைட். இப்போ ரீசனிங் உன்னுடைய பார்ட், மேக்ஸ் என்னுடைய பார்ட். ஓகே, மேக்ஸ் நீ என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னா நான் மேக்ஸை கேர் பண்ணிக்கிறேன், ரீசனிங்க நீ கேர் பண்ணிக்க. ஸோ அப்போ நான் சொல்ற டைம் பீரியட்ல வந்து பாக்குறப்போ உனக்கு எந்த டைம் சூட்டபிளா இருக்கோ அந்த டைம்ல மேக்ஸை படி, அந்த டைம்ல ரீசனிங்கை படி. ஓகே, இப்போ இந்த 3 ஹவர்ஸ் 3 ஹவர் 3 ஹவர்ல 9 ஹவர் வந்து 9 ஹவர் பார்த்த அப்படின்னா சாலிடா டைம் இருக்கு, டயர்டே இல்லாம. ஸோ உன்னால வந்து எல்லாமே பிளான் பண்ணி பக்காவா பண்ண முடியும். கண்டிப்பா முடியும். முடியும்னா கமெண்ட்ல எஸ் சார் என்னால முடியும் சார் அப்படின்னு போடு. ஒரு பாசிட்டிவ் மைண்டோட டேவை ஸ்டார்ட் பண்ணு. ரைட். நெக்ஸ்ட் வந்து
7ல இருந்து 9 அகைன் ஒரு 2 hours டைம் எடுத்துக்க. ஓகே, நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு 1 hour நியூஸ் பேப்பர் படி. நியூஸ் பேப்பர் நல்லா அப்போ நைட் டைம் வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்கும். அந்த டைம்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் அப்சர்விங், சரியா? இங்கிலீஷ்ன்றது ரீடிங் ஸ்கில், அந்த அப்சர்விங் வந்து இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரியும் இருக்கும். இங்கிலீஷ் பேப்பர், ஓகே, ஹிந்து பேப்பர் எல்லாத்துக்குமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும், ஒரு பேங்க் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்டடி பிளான், ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்குன்னு சொல்லி கிராக் பண்றதுக்கு இது 3வது வீடியோ. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே இந்த டைம் பீரியடை கரெக்டா ஃபாலோ பண்ணு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, நீ ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு முன்னாடி உன்னுடைய ரிசோர்சஸ் ஃபர்ஸ்டே கலெக்ட் பண்ணி வச்சிரு. சார், இந்த 3 hours தான் தேடிட்டு இருப்பீங்க. ப்ரிப்பரேஷன் சொல்லி உட்கார பார்த்தியா, அப்பதான் இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, இது எல்லாத்தையும் வந்து இப்போ படுத்து போற நைட்டு தூக்க போறீங்களா, 10 o'clock தூங்கிடலாம், 11 o'clock தூங்கிடலாம், சரியா? தாராளமா 5:30 எழுந்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் 45 days எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காம, அந்த கமிட்மெண்ட் உனக்காக, உன்னுடைய கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் உங்க கமிட்மெண்ட். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க, கன்சிஸ்டன்ஸா 45 days ஃபாலோ பண்ணு. டெஃபினட்டா உனக்கே தெரியாத ஒரு மேஜிக் நடக்கும். ஓகே, சோ என்ன நம்புங்க, என்ன கூட நம்பாது, உன்னை நம்பி எக்ஸாமுக்காக உட்காரு, சரியா? சார், ரிசோர்சஸ நைட்டே வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் படிக்க போறோன்றத நைட்டே எடுத்து வச்சிரு. உன்னுடைய மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே, கொஞ்சம் டஃபா தான் இருக்க போகுது நம்மளுடைய இந்த ஜேர்னி. ஸோ நம்ம எதுக்காக டஃபா இருக்க போகுது, ரெஸ்ட் ஆஃப் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப், அடுத்த 30 years உன்னோட கெரியர்ல ஒரு நல்ல growth-உம் ஒரு செட்டில்டான ஒரு கெரியரும், ஸோ ஃபேமிலி ஜென்ரேஷனை உன்னோட ஃபேமிலி அடுத்த ஜென்ரேஷனை ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போறதுக்கும் இப்போ நீ கஷ்டப்பட போற. ஓகே, ரொம்பலாம் இல்லப்பா, ஒரு அதிகபட்சம் என்ன இருக்க போது, ஒரு 1.5 மாசம் எக்ஸ்ட்ராவா பார்த்தா அப்படின்னா February month வரைக்கும், மெயின்ஸ் வரைக்கும். ஓகே, ஒரு மேஜிக்க பார்க்க போற, அதுக்காக கஷ்டப்பட போற. ஸோ உன்னையே நம்பு. நெக்ஸ்ட் டைம் ஐ வில் நாட் பி a learner, I will be a banker. மைண்ட் செட் பண்ணிக்க, சரியா? மைண்ட் செட் பண்ணிக்க, கான்ஃபிடண்டா இரு. ஓகே, எக்ஸாம்ஸ்ல ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு டெஃபினட்டா ஒரு சில மேஜிக் வந்து பாப்பீங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இந்த 1 to 15 days கான்செப்ட் பிளஸ் ஸ்பீட் ஃபவுண்டேஷன் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், டேபிள்ஸை கம்பல்சரி மக்கப் பண்ணிடணும், சரியா? இது வரைக்கும் மக்கப் பண்ணாலும் பரவாயில்ல, இன்னும் நான் உனக்கு டைம் தரேன். ஓகே, ஒரு 15 days உட்காந்து டேபிள்ஸ் 25 tables வரைக்கும் நல்லா மக்கப் பண்ணுங்க. ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ். ஸோ மேக்ஸோட சிலபஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னது, சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், இதெல்லாம் ஸ்கோரிங் ஏரியா. சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் டிஐ. ஸோ அப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது 100 questions இந்த 15 days ப்ராக்டிஸ் பண்ண போறேன். எப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ண போறேன். சிம்பிளிஃபிகேஷன் நான் ஒரு நாளைக்கு 100 கொடுத்துருந்தேன். நீ என்ன பண்ண, 50 questions எல்லாத்துக்குமே PDF நான் குரூப்ல கொடுத்துருக்கேன், சரியா? 50 questions டெய்லி. ஓகே, டெய்லி சிம்பிளிஃபிகேஷன்ல 50 question, அப்ராக்சிமேஷன் இந்த மிக்ஸ் பண்ணி, சரியா? மிக்ஸ் பண்ணி ஒரு 50 question. நம்பர் சீரீஸ்ல மிஸ்ஸிங் நம்பர் அண்ட் ராங் நம்பர். ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இதுல இருந்து ஒரு 30 questions டெய்லி பேசிஸ்ல, இதுல இருந்து ஒரு 30 questions பா. ஓகே, நம்பர் சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் அண்ட் ராங் நம்பர் சீரிஸ்ல 30 questionம், அந்த குவாட்ராட்டிக்ல ஒரு 30 questionம், சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்ல ஒரு 50 questionம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்றேன். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம், ஸ்பீட் மேக்ஸ், ஒரு சில கால்குலேஷன் டெக்னிக்ஸ், டேபிள்ஸ் நல்லா மக்கப் பண்ணு. பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் வேல்யூஸ், ஏன்னா அதான் இப்போ இதை வந்து நீ பண்றதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 2 hours எடுத்துக்கும், சரியா? இனிஷியலா ப்ராக்டிஸ் பண்ற, ஸ்பீடை கொண்டு வர, எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ற அப்படின்னும் போது முதல் 15 days வந்து அதுல 10 daysல நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவேன். அடுத்த 5 daysல மிராக்கிள் பார்க்க ஆரம்பிச்சிருவேன், சரியா? சோ அப்போ அடுத்த 5 daysல வந்து பாக்குறப்போ உன்னால 1 hourல 100 questions சால்வ் பண்ற மாதிரி ஒரு எபிலிட்டி வந்துடும். இதுதான் வந்து ஸ்பீடுக்கான முதல் பேஸே இதுதான். 1 hourல 100 questions சால்வ் பண்ற கெப்பாசிட்டி டெவலப் ஆயிடும். ஓகேவா? சோ மீன்வைல் நீ ஒரு நாள் ஃபுல்லா இதை பண்ண போறது இல்ல. நான் சொன்ன அந்த மார்னிங் டைம் ஒண்ணு புதுசா படிக்கிறதா லேர்ன் பண்ணு, இல்லைன்னா மிட் மார்னிங் அந்த டைம்ல இதை எடுத்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பி, சரியா? முதல்ல அப்போ இந்த ஃபேஸ் 1ல நீ கவர் பண்ண வேண்டிய டாபிக் இதெல்லாம் பா. ஓகே, பர்சன்டேஜ், ரேஷியோ,
அண்ட் ஏஜஸ். phase 1ல இந்த 15 டேஸ்ல இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணு. எல்லா டாபிக்ஸுமே நான் என்னோட பேட்ச் பேங்கர் மேக்ஸ் பேட்ச்ல இருக்கு. நான் அகைன் நான் சொல்றேன், சரியா? பிளே ஸ்டோர்ல என்னோட ஆப் இருக்கு. ஆப் நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஓகேவா? பாத்துங்க. நான் எதையுமே வந்து உனக்கு ப்ரொமோட்லாம் பண்ணல, எனக்கு பார்க்கணும் இது பண்ணும். உனக்கு வேணும்னா ஓகே. ஸோ கமெண்ட்ஸ்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது யூடியூப் கூட பாருங்க, ஃப்ரீ கிளாஸ். என் சேனல் இல்ல, நிறைய சேனல்ஸ் இருக்கு, சரி? எவ்வளவோ சேனல்ஸ் இருக்கு, எந்த சேனல்னாலும் பாருங்க, ஓகே? பட் ஆனா இந்த 3 டாபிக்ஸே இந்த 15 டேஸ்ல நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும், ஓகேவா? இல்ல சார் எனக்கு ஒரு ஆர்கனைஸ்டா வேணும் சார், பேசிக்ஸ்ல இருந்து ஒரு A to Z எல்லா கான்செப்ட்ஸும் லைன் பை லைன் கவர் பண்ணும் அப்படின்னா வேணும்னா பேட்ச் என்ரோல் பண்ணிக்க, ஓகேவா? ரைட். பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன். இப்போ நான் சொல்லணும் அப்படின்னா என் கிளாஸை பத்தி தான் நான் சொல்ல முடியும், சரியா? ஸோ அப்போ ப்ரிப்பரேஷன் வீடியோஸ்க்கு நான் எப்படி நம்ம யூடியூப்ல எல்லா வீடியோஸும் நான் கவர் பண்ணா, நானுமே இன்னும் சர்ச் பண்ணல என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்கு, எப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க, நானுமே இன்னும் பார்க்கல. ஸோ நான் கண்டிப்பா பார்த்தேன்னா அதுக்காக ஒரு வீடியோவை நான் ரெடி பண்ணி இந்த சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஸோ இதுல எல்லாம் இந்த சாப்டர்ஸை பாருங்க நல்லா இருக்குன்றது டெஃபினட்டா நானே கொண்டு வரேன்ப்பா. பட் இப்போ என்கிட்ட வந்து நான் ஒர்க் போயிட்டு வந்து உனக்கு வீடியோஸ் கொடுக்கறதுல என்னால சர்ச் பண்றதுக்கு டைம் இல்லை, ஓகே? ஸோ டெஃபினட்டா நீங்க கேட்குறீங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது, SBI கிளர்க் மெயின்ஸ் அண்ட் IBPS கிளர்க் மெயின்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ என்னால வந்து என்ன சொல்றது, பர்சனலா ஃபோன் பண்ணி தான் பேச முடியுது, வீடியோவா என்னால மேக் பண்ண முடியலப்பா. ஏன்னா ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து நான் கிளாஸஸ்க்கு இதுக்கு PPT ரெடி பண்ணி எல்லாமே சிங்கிள் பர்சன் தான், நான் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் கொஞ்சமா தான் என்னால் கொடுக்க முடியுது. மீன்வைல் உனக்கு கைடன்ஸ் வேணும்னா குரூப்ல வந்து மெசேஜ் போடுங்க, நானே டேரக்டா கால் பண்ணி இப்படி படிங்க அப்படி படிங்கன்னு தான் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கேன், இப்பவும் அதான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? ஸோ வீடியோக்காக வெயிட் பண்ணாத, இமிடியேட்டா ஆக்ஷன்ஸ் எடு, ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகே? பர்சன்டேஜ் வீடியோ அண்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 ஹவர் கண்டென்ட் உள்ள கொடுத்துருப்பேன், 30 மணி நேரம், ஓகே? 30 ஹவர் கிளாஸஸ் உள்ள இருக்கு, பேட்ச்ல இருக்குப்பா. அப்போ இந்த 15 டேஸ்ல இதை ஒரு பக்கம் நீ பிராக்டிஸ் பண்ணணும், அண்ட் 15 டேஸ்ல இதை கூட பார்த்துட்டு வரணும். ஒரு நாளைக்கு 3 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரியா, ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் மேக்ஸுக்கு இந்த டாபிக்ஸை கவர் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்படி படிக்கணும்னு வர கேட்டிருந்தீங்க, அதுக்காக சொல்றேன், ஓகே? 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னாலே உனக்கு 45 ஹவர் கண்டென்ட்டை உன்னால கவர் பண்ண முடியும். நான் கொடுத்துருக்கிறதே ஒரு 30 ஹவர் கண்டென்ட் தான், சரியா? 30 ஹவர்ன்றது பட் நான் உனக்கு பேசிக் உள்ள பாக்குறப்ப தெரியும் எவ்வளவு ஷார்ட்கட்ஸ், எவ்வளவு கான்செப்ட்ஸ் உள்ள இருக்கு. ஸோ ஏன்னா இதுதான் பேஸே, பர்சன்டேஜ் டாபிக்ஸ் தான் பேஸே. ஸோ இதுக்கப்புறம் மற்ற டாபிக்ஸ்க்கு போறப்பதான் ஒரு கனெக்டிங் இருக்கும். நான் சொல்றத பேட்ச்ல நீ ஃபீல் பண்ணுவேன், ரைட்பா? நெக்ஸ்ட் phase 2ல பாத்தீங்க அப்படின்னா DI அண்ட் அரித்மெட்டிக். அடுத்த 15 டேஸ், ஓகே? அடுத்த 15 டேஸ் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் பாரு. ஆவரேஜ்ல வந்து பார்த்தா அப்படின்னா நான் ஒரு 5 ஹவர் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். சார் இன்னும் இது வீடியோ கோர்ஸா சார்? நான் டெய்லி கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு தான் இருக்கேன். டெய்லி நான் கிளாஸ் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். எல்லா கான்செப்ட் பை கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்ஸ்ல இருந்து ஷார்ட்கட்னா என்ன, அந்த ஷார்ட்கட் எப்படி வந்துச்சுன்றத முதல் கொண்டு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கேன், சரியா? வேணும்னா எடுத்துக்குங்க, ஓகே? இல்ல சார் எனக்கு ஆல்ரெடி ஃபாலோ இந்த மெத்தட்ஸை என்னால ஃபாலோ பண்ண, இந்த ஸ்ட்ரக்சரை நான் ஃபாலோ பண்ணி கிராக் பண்றேன் சார், செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றது பெஸ்ட், சரியா? செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பெஸ்ட் தான் என்ன கேட்டா. கரெக்டான கைடன்ஸோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ DI 3 செட்டு, ஆவரேஜ் கிளாஸ் பிராக்டிஸ்ல, ஓகே? DI 3 செட், டெய்லி DIல 3 செட் எடுத்துக்க, ஓகேவா? டே 20, 21, 22, 23 டேஸ் 3 செட்டை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பலாம் வந்து கிடையாது, ஓகே? நீ ஸ்டார்டிங்ல முதல்ல ஸ்பீட் மார்க்ஸ் முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் DI வந்து பாக்குறப்போ மெயினான வெயிட்டேஜ் DIயோட பார்ட் தான் எக்ஸாம்ல கண்டிப்பா வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அப்போ டெய்லி பேசிஸ்ல எடுத்தவொடனே 10 DI 20 DI எல்லாம் போக வேண்டாம். ஒரு 3 DI டெய்லி பேசிஸ்ல வா, அது உனக்கு பெருசா தெரியும். நெக்ஸ்ட் 15 டேஸ்ல, ஓகே? 15 டேஸ்ல 3 செட்டு, ஓகேவா? ஸோ 15 டேஸ்ல ஒரு நாளைக்கு 3 செட்டு. ஸோ 15 டேஸ்ல வந்து பார்த்தா அப்படின்னா 45 செட்ஸை வந்து கவர் பண்ணிருப்பேன், சரியா? 45 செட்ஸ் ஆஃப் DI வந்து கவர் பண்ணிருப்பேன். சார் இது போதுமா சார்? அடுத்த ஒரு 15 டேஸ் நீ மார்க் டெஸ்ட் எடுப்பீங்க,
அப்ப இன்னும் கொஞ்சம் கவர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே சரிப்பா, இது மோர் தென் எனஃப் தான். ஏன்னா உனக்கு தேவை என்னது, பேசிக்ஸும் ஸ்பீடும் அக்யூரசி. இந்த ஸ்பீட் அக்யூரசி தான் எல்லாத்துலயுமே நீ இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியாக கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீ ஃபாஸ்டா பண்ணணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணிடு. ஓகே, பார்ட்னர்ஷிப்ல ஒரு 7 hours கொடுத்துருப்பேன். போட் அண்ட் ஸ்ட்ரீம் ஒரு 6 hours, அதாவது 6 வீடியோ கொடுத்துருப்பேன். டைம் அண்ட் ஒர்க்லயும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டமும், டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு 19 பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ல ஒரு 6 to 7 வீடியோஸ் இருக்கும்பா. சரியா? ஸோ இவ்வளோ வீடியோஸ் உள்ள இருக்கிறப்போ சார் நான் ஓகே சார் ஒரு ஆர்கனைஸ்டா படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா முதல்ல 3 hours மார்னிங் 3 hours உடைய படிக்கிறதுக்காக லேர்ன் பண்றதுக்காக எடுத்துக்க. சரியா? உன்னால எவ்வளவு ரொம்ப எஃபர்ட் போட்டு அப்படியே எல்லாத்தையும் முடிக்கணும்ன்ற ரஷ் பண்ணாத. இருக்கிற டைமை எஃபிஷியன்டா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ உன்னால 3 hours என்ன பண்ண முடியுதோ அதை பெஸ்டா பண்ணுங்க. உன்னால ஒரு 2 வீடியோ தான் பார்க்க முடியுதா பரவாயில்ல, 2 வீடியோ கிளாரிட்டியா பார்த்திருக்க, 2 வீடியோல இருக்க கான்செப்டை 100% கிராஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருங்க. சரியா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஸோ மெயினா இருக்கிற ஒரு விஷயம் என்னது, ஸ்பீடும் அக்யூரசி, டேபிள்ஸ், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் வேல்யூஸ், சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ், டிஐ, அரித்மெட்டிக்ஸ் தான் ஸ்கோரிங் டாபிக்கே. அதனால அதை அவசரமா படிச்சு 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 கான்செப்டை மிஸ் பண்றாது. ஓகேவா? சரிப்பா, அடுத்த 15 டேஸ்ல டே 24, 25, டே 30 வரைக்கும் பாரு. அடுத்த வாரத்துல நீ என்ன பண்ணிடணும், 2 செட்டா கம்மி பண்ணிடு. ஏன்னா நீ ப்ரிலிம்ஸ்க்கும் ரீசனிங்க்கும் டைம் கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீ நோட்ஸ் எடுக்கணுமான்னு இன்னொரு கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க கிளாஸஸ். நீ அப்சர்வ் பண்ணும் போதே ஏன்னா உனக்கு அதுலேயே ஒரு பேசிக்கா எடுத்து அந்த பேசிக்கை நீங்களா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உடனே நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும்ன்றது எந்த அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட தான் சோர்சஸ் இருக்கும் போது எப்பனாலும் அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ முதல்ல கான்செப்ட்ஸை நல்லா கிராஸ் பண்ணிக்கோ. ஓகே, மிக்சர் அண்ட் அலிகேஷன்ஸ்க்கு ஒரு 2 days எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட். ஸோ டிஐ செட்டை முடிச்சுட்டு இந்த டிஐ செட்டை ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு படி. இல்லையா மைண்ட்ல வச்சுக்கோ, ஓகே நம்ம வீடியோஸ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஒன்று உட்காரல ஒரு 3 hours, அந்த 3 hours உட்காந்து இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நைட்டே மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிடணும். ஓகே சரி மெட்டீரியல்ஸ் எங்க சார் கிடைக்குதுன்னா நிறைய சோர்சஸ் இருக்குப்பா, நான் ஒவ்வொன்றுத்தையும் சொல்ல முடியாது. ஸோ அப்போ உனக்கு எது பெஸ்டான சோர்ஸ் இருக்குன்றத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, உனக்கு எது மனசுக்கு ஓகே இந்த சோர்சஸை ஃபாலோ பண்ணலாம், நிறைய கொஷின்ஸ் பிடிஎஃப் இருக்கு அப்படின்னும் போது, ஏன்னா என்கிட்ட இந்த பிடிஎஃப்பும் இல்லை, என்கிட்ட இருக்கிற பிடிஎஃப் எல்லாமே நான் குரூப்ல போட்டிருக்கேன். சரியா? ஸோ உனக்கு எந்த மெட்டீரியல்ஸ் பெஸ்ட்னு ஃபீல் ஆகுதோ அந்த மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட் எடுத்துருப்பா. நெக்ஸ்ட் phase 3ல அடுத்த 15 days கம்பல்சரி மார்க் டெஸ்ட் எடுத்துரு. நோ மேட்டர் சார் நான் இந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணல சார், மார்க் டெஸ்ட் எடுத்தாதான், ஏன்னா ஒரு 15 நாளாவது மார்க் டெஸ்ட் எடுத்தாதான் உன்னோட அக்யூரசி லெவல் என்னன்றது உனக்கு தெரியும். சரியா? வித்தவுட் டெஸ்ட் எதுவுமே உன்னால அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால முதல் ஒரு 15 days எடுத்துருங்க. அந்த 5 daysல உன்னோட ஸ்ட்ராங்கர் ஏரியா எது, வீக்கர் ஏரியா எதுன்றதை நீ ஜட்ஜ் பண்ற. அப்புறம் ஒவ்வொரு நாளா டே பை டே இம்ப்ரூவ் பண்ணு. முதல்ல ஒரு மாசம் எல்லா பேசிக்ஸ்ல முக்கியமான டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சார் என்ன சார் ஒரு ஆர்டர் இல்லாம இருக்கு, எடுத்த உடனே போட் அண்ட் ஸ்ட்ரீமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கேட்கக்கூடிய கொஸ்டின் கேட்கிற ஏரியா நான் கொடுத்துருக்கிறது. சரியா? ஒரு 10 அரித்மெட்டிக்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் 10 அரித்மெட்டிக் டாபிக்ஸ் தான் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்துடும். ஏஜஸ் ஒரு கொஸ்டின், ஆவரேஜ் பார்ட்னர்ஷிப், போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம், டைம் அண்ட் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிக்சர் அலிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட் கான்செப்ட், ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன் டாபிக். இந்த டேட்டா சஃபிஷியன்சிலையும் இப்போ பார்த்த டாபிக்ஸ் கம்பைன் பண்ணி கேட்பாங்க. பர்மிடேஷன் ப்ராபபிலிட்டிலையும் ரொம்ப ரேரா தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா முன்னாடி என்ன கொடுத்துருக்கேன், போட் அண்ட் ஸ்ட்ரீம் தயவு செஞ்சு நான் ரெக்கமெண்ட், நான் போட் அண்ட் ஸ்ட்ரீமும் சரி பார்ட்னர்ஷிப்பும் சரி, ஓகே போட் அண்ட் ஸ்ட்ரீம் மஸ்ட் ரெக்கமெண்டட். ஓகேவா? எல்லாமே வித்தின் 30 secondsல சால்வ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாம்பா. ஓகே, ஏன்னா மார்க் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் 5 நாள்லயே பார்த்தா அப்படின்னா ஒரு வீக்கர் ஏரியா எது, ஸ்ட்ராங்கர் ஏரியா எதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஓகே நமக்கு இந்த டாபிக் எல்லாம் வரல, அதை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும்ன்ற
ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அடுத்த 10 டேஸ்ல உனக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துடும். ஏன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு 10 டேஸ் பிஃபோர் ஹால் டிக்கெட் வந்துடும். ஹால் டிக்கெட் வந்துச்சுன்னா ஸோ ஒரு 2 மார்க் டெஸ்ட் கூட எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அக்யூரசி தான் மெயின், நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து 41 to 45 டேஸ்ல உங்களுடைய லாஸ்ட் 5 டேஸ் ஹால் டிக்கெட் வந்த அப்புறம் லாஸ்ட் 5 டேஸ் ஃபுல்லா ஸ்பீட்லயும் அண்ட் மார்க் டெஸ்ட்லயும் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணுமே. ஓகே ரைட்பா. ஸோ நான் உனக்கு கொடுத்துருக்க ஐடியாலஜி எல்லா கிளாஸ்லயுமே வந்து நான் பேட்ச்ல டெய்லி லைவ் கிளாஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. ஓகே, வேணும்னா பேங்கர் மேக்ஸ் பேட்ச் என்னோட மொபைல் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மொபைல் ஆப் டெவலப் பண்ணிக்கோங்க. கிளாஸோட அப்டேட் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் நான் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ ஒரு மோட்டிவேஷன் லெவல், டெய்லி மோட்டிவேஷன் லெவலை டே பை டே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா மோட்டிவேஷன்ன்றது என்னாலையும் முடியும். சும்மா மோட்டிவேஷன் லைனை படிச்சு மோட்டிவேட் ஆகுறது கிடையாது. சரியா? உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பார்த்து நீயே மோட்டிவேட் ஆகணும். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பார்த்து நீங்களே மோட்டிவேட் ஆகணும். எழுதி வச்சுக்கோ. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நீ போடுற எஃபர்ட் வந்து மணி மேட்டர் கிடையாது. நீங்க போடுறது உன்னுடைய டைம். மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், உன்னோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் டைம் தான். அந்த டைம் நீ இன்வெஸ்ட் பண்ணும்போது அது நீ ப்ரிப்பேர் பண்ணும்போதும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், தெரியுமா? ஸோ அதுதான் உன்னை அடுத்த லெவல் ஆஃப் மோட்டிவேஷனே. ஸோ உன்னை அடுத்த லெவலுக்கு உன்னை கொண்டு போகும். ஸோ அந்த மோட்டிவேஷன் லெவல் கரெக்டான கைடன்ஸோட, கரெக்டான ஒரு மென்டாரோட வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. சக்ஸஸ் இந்த 45 டேஸ்ல ஒரு மிராக்கிள் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச்.